யாரும் யாருக்கும் இங்கே அடிமையாக இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை. நான் திருமணத்துக்கு முன்னாடியே நான் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது குருஜி. ஆனால் இப்போ ஏன் திருமண வாழ்க்கை எவ்வளோ ஒரு இறுக்கமாகுது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த கர்மாவோட விளையாட்டு புரியலன்னா உங்களுக்கு இங்கே எதுவுமே புரியாதுங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு செயலையுமே கர்மா அப்படின்றது இங்கே அதனோட கேமை மிக சிறப்பாக விளையாண்டுருக்கு. இந்த இடத்துல உங்களுடைய அவேர்னஸ் இல்லைன்னா நீங்கள் கர்மாவை ஜெயிக்க முடியாது. அவேர்னஸ் இல்லாமல் ஒருத்தன் கர்மாவை ஜெயிச்சிட்டாண்டா, அவேர்னஸ் இல்லாமல் ஒருத்தன் கர்மாவிலேருந்து தப்பிச்சிட்டாண்டா அப்படின்ற வரலாறே கிடையாது. ஒவ்வொரு செயல்களிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுடைய அவேர்னஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதை தாண்டி சித்தர்கள் வழியில் பலவிதமான ஷார்ட் கட்ஸ் இருக்கு. ஒன்று, அந்த ஷார்ட் கட்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுவும் தெரியல. கல்யாணம் பண்ண வாழ்க்கையும் பார்த்தீங்க அப்படின்னா 99% நல்லா போகல. ஏதோ ஒரு இறுக்கம் இருக்கு உங்களுக்குள்ள, இறுக்கமா ஒரு ஃப்ரீடம் இல்லாமல், ஒரு சுதந்திரம் இல்லாமல், ஏதோ எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனாகவே இருக்கு. என்னால் எதையும் சுயமாக முடிவெடுக்க முடியல, என்னால் ஃப்ரீடமாகவே இருக்க முடியல. நான் திருமணத்துக்கு முன்னாடியே நான் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது குருஜி. ஆனால் இப்போ திருமணத்துக்கு அப்புறம் ரொம்ப வச்சு செய்யுது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் திருமண வாழ்க்கை எவ்வளோ ஒரு இறுக்கமாகுது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அப்படின்னா, ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி லவ் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் அந்த இறுக்கம் அப்படின்றது வந்துடும். காதலே பற்று தான். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சாரியம், இவ்வளவு நிலைகள் இருக்கு. காமம் இருந்தாலும் உங்களுக்கு பற்று தான், மோகம் இருந்தாலும் பற்று தான், கோபம் இருந்தாலும் ஒரு பற்று தான். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சண்டை போட்டுப்பாங்க, ரொம்ப தீவிரமா சண்டை போட்டுப்பாங்க. அவங்க எதனா ஒன்று சொன்னா இவங்க திருப்பி சொல்றது, இவங்க எதனா சொன்னா அவங்க திருப்பி சொல்றது, இப்படி மாத்தி 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 திட்டிப்பாங்க, திட்டிக்கிட்டு கடைசியில பேசிப்பாங்க. அப்ப கோபமும் அந்த இடத்துல பற்றாதானே மாறுது. அப்ப இந்த எல்லா விஷயங்களும் பற்றிலிருந்து உங்களுடைய மனசை வெளியே கொண்டு வந்து நிதானமா பக்குவப்படுத்த ஆரம்பிக்கணும். உங்களுடைய மனசை கொஞ்சம் கொஞ்சமா இறைவனை நோக்கி நகர்த்தணும். ஏன்னா இங்க நீங்க பூராவுமே தேவையில்லாத ஆணி தான், எதுவுமே பயன்படக்கூடிய ஆணி இல்லை. அப்போ ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் நீங்க மாத்தி மாத்தி பல விதமான சட்டங்களை திணிச்சிக்கும் போது எங்கிருந்து உங்களுக்கு ஃப்ரீடம் அப்படின்றது கிடைக்கும்? நீங்க எதிரில் இருக்கிற ஒரு ஆன்மாவுக்கு நீங்க இப்படிதான் இருக்கணும், நீங்க இதை தான் பண்ணணும் அப்படின்னு நீங்க அவங்க மேல சட்டத்தை திணிக்கும் போது எதிரில் இருக்கிற அவனும் உங்க மேல சட்டத்தை திணிக்க தான் செய்வான். ஆனா நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன், ஆனா நீ அதை கேட்கணும் அப்படின்ட்டு நீங்க அந்த ஆன்மாவுக்கு ஆர்டர் போடும்போது அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை அதிகமாயிரும். அப்ப இந்த விஷயத்தை நீங்க எப்படி அணுகிறது? கணவன் மனைவிக்குள்ள அது எந்த உறவாக இருந்தாலும் அவரவர்களுடைய சுதந்திரம் அவரவர்கள் கையில் இருக்கும். யாரும் யாருடைய சுதந்திரத்தையும் பறிக்க கூடாது. நீங்க திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்றதால அவங்க உங்களுக்கு காலத்துக்கும் அடிமையா இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. யாரும் யாருக்கும் இங்க அடிமையா இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை. நீங்க அடிமையா இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு விருப்பம் இருக்குதுன்னா ஒருத்தருக்கு மட்டும்தான் அடிமையா இருக்கும். அது அப்பன் சிவபெருமானுக்கு மட்டும்தான் அடிமையா இருக்கும், அருட்பெருஞ்சோதிக்கு அடிமையா இருக்கும், பிரபஞ்சத்திற்கு அடிமையா இருக்கும். இப்படி எவன் ஒருவன் இறைவனுக்கு அடிமையாக இருக்கிறேன், குருமார்களுக்கு அடிமையாக இருக்கிறேன், சித்தர்களுக்கு அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கிருந்து தப்பிச்சிருவான். முக்தி, மரணமில்லா பெருவாழ்வு, இப்படி வாழ்க்கையை அடுத்தடுத்து கொண்டு போயிருவான் இறைவன். நீங்க தேவையில்லாம போயிட்டு சம்பந்தமே இல்லாம ஒருத்தங்களுக்கு அடிமையா இருக்கிறது, கணவன் மனைவிக்கு அடிமையா இருக்குது, மனைவி கணவனுக்கு அடிமையா இருக்கிறது, இது இல்ல வாழ்க்கை. யாரும் யாரையும் அடிமை பண்ணக்கூடாது, அடிமைப்படுத்த கூடவே கூடாது. இறைவனோட பிறப்புல எல்லாமே சமம் தான். எல்லாரையும் ஒரே நோக்க பார்வையுடனும் பார்த்து அனைவருமே சாட்சாங்கமாக இறைவனுக்கு மட்டுமே அடிமையாக இருக்கும் பொழுது அவன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யும். அதற்கு முன்னாடி குரு அருள் அவ்வளவு முக்கியம் ஒவ்வொருவருக்கும். குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை, சுட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அப்படி குருமார்களுடைய ஆணைக்கிணங்க சொல்லுக்கிணங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய செயல்களையும் ஒவ்வொருவருடைய பணிகளையும் செய்து கொண்டு போகும்போது நீங்கள் எளிமையாக இறைவனை சென்று அடைந்திடலாம். இது எத்தனை பேர் பழகுறீங்க? கணவன் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சா எனக்கு பிடிக்காது, என் ஒய்ஃப் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சா எனக்கு பிடிக்காது, என் மாமியார் இப்படி சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கு, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கறது இல்ல. ஏன் அடுத்தவங்களோட சுதந்திரத்தை நீங்க பறிக்கிறீங்க? இங்க ஒவ்வொருத்தருக்கும் புரிதல் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லையா? எப்பா இது ஒரு ஆன்மா, அதோட கர்மாவை கழிக்க இங்க வந்திருக்கு. இவர் ஒரு ஆன்மா, அந்த ஆன்மா அவருடைய கர்மாவை கழிக்க அவர் வந்திருக்காரு. எல்லாருமே கர்மாவை கழிக்க தான் வந்திருக்கும். கர்மாவை கழிச்ச உடனே நம்மளுக்கு இறைவன் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு, ஒரு நல்ல வாழ்க்கையை நம்மளுக்கு காமிப்பார் அப்படின்ற புரிதல் ஏன் வரமாட்டேங்குது? ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுடைய ஈகோ வந்து நின்றுது. எல்லாருக்குமே அந்த நான் அப்படின்ற உங்களுடைய ஈகோ, அந்த ஈகோ வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க இந்த பிரபஞ்சத்திலேயே வாழ முடியாது. நீங்க மரணத்துக்கு அப்புறம் நீங்க போகக்கூடிய அந்த வாழ்க்கையும் வாழ முடியாது. இந்த ஈகோ தான் உன்னை இங்கேயே நிறுத்தும், இங்கேயே பிடிச்சி வைக்கும். இந்த ஈகோ உன்னை எங்கேயுமே வளர விடாது. ஒவ்வொருத்தருக்குமே அந்த நான் அப்படின்ற உங்க ஈகோ எப்ப நீங்க அடிச்சு காலி பண்றீங்களோ, எப்ப ஈகோ இல்லாம நீங்க இருக்கீங்களோ, எளிமையா உங்களுக்குள்ளார இறைவனை நீங்க உணர முடியும், எளிமையா நீங்க இறைவனை பார்த்துட முடியும், எளிமையா உங்களுக்கு ஞானம் உண்டாயிரும், எளிமையா உங்களுடைய வாழ்க்கை மாறி. ஒவ்வொரு விஷயத்திலுமே இறைவனை பார்க்கணும். ஒவ்வொரு விஷயத்துல உங்களுடைய அணுகுமுறைக்கும் உங்களுடைய அப்ரோச்சிங்கும் உங்களுடைய செயல்களும் இறைவனை நோக்கியே, இறை சிந்தனை நோக்கியே நீங்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நகர்த்தும் போது உங்களுடைய வாழ்க்கை வந்து அடுத்தடுத்த பரிணாமங்களுக்கும் வேற வேற டைமென்ஷனுக்கும் போக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு செயலையுமே யோகம் மூலமா அப்ரோச் பண்ணணும். அப்ப யோகத்தை ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி கொண்டு வரணும்னு பாருங்க. எப்படி யோகத்தை உள்ளுக்குள்ளார கொண்டு வந்து எப்படி செயல்படுத்துறது அப்படின்றத உங்களோட கவனத்தை வைங்க. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் குரு பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு செயலிலுமே குரு உங்களை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஏன்னா குருவின் ஆற்றல் என்பது சாதாரண ஆற்றல் கிடையாது, பேரொளி பேராற்றல். அவர் அனைத்திலும் ஊடுருவி இருக்கிறார். அவர் போடுற ஆர்டருக்கு மட்டும் தான் இங்க வேலை நடந்துகிட்டு இருக்கும். அப்ப குருவின் கருணைக்கு ஒவ்வொருத்தரும் அடங்கி குருவின் சொல் பேச்சை கேட்டு நீங்க எல்லாரும் எளிமையா நகர்ந்து போகும்போது இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் எந்த ஒரு பிரச்சனை அப்படின்றதே வராது. எல்லாத்தையுமே ஆன்மாவா பாருங்க, எல்லாத்தையுமே இறைவனா பாருங்க. உங்களுடைய வேகத்தை குறைங்க, எந்த ஒரு விஷயத்தையும் வேகமா அப்ரோச் பண்ணாதீங்க. உங்களுடைய வேகத்தை குறைக்க குறைக்க எளிமையா உங்களுடைய ஈகோ அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். நீங்க ஈகோவோட ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவி உறவுகளையும்
கல்யாணம் பிரச்சனை தீராது, உங்களுடைய மாமியார் பிரச்சனையும் தீராது, மருமக பிரச்சனையும் தீராது, உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் தீராது. அது அடுத்தடுத்து கர்மாவை உண்டு பண்ணி உற்பத்தி பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். இது நீங்க என்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்கிறீங்களோ, என்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில யோகத்தை கொண்டு வந்து கர்மாவை குறைச்சிக்கிறீங்களோ, அப்பதான் இதெல்லாமே மாறும். எப்படி வாழ்க்கை மாறும் நீங்க நினைச்சிருக்கீங்க? இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி தான் சித்தர்கள் முதற்கொண்டு எல்லாருமே பயிற்சிகளை பண்ணாங்க. பயிற்சிகளை பண்ணி இறைவனை உணர்ந்தாங்க, இறைவனை அறிஞ்சாங்க, தான் யார் அப்படின்றது தெரிஞ்சு எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. இங்க ஒன்னொன்னா தப்பிச்சு போயிருச்சு ஆன்மாக்கள் எல்லாமே. வளரார் முதற்கொண்டு இருக்கிற 18 சித்தர்கள் முதற்கொண்டு இன்னைக்கும் பல யோகிகள் போய்கிட்டு இருக்காங்க. முதல்ல உங்களுடைய வாழ்வியல் முறையை மாற்றணும். உங்களை சுத்தி இருக்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோனை மாற்றணும். அந்த கம்ஃபர்ட் ஜோன் தான் உங்களுக்கு பிடிச்சி இங்கேயே வைக்கும், உங்களை போக விடாம. அந்த கம்ஃபர்ட் ஜோனை நீங்க ஒவ்வொருத்தரும் உடைச்சிட்டீங்க அப்படின்னா, யாரையும் அடிமைப்படுத்தாம எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரு சுதந்திரத்தை நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, எளிமையா நீங்க இங்க இருந்து தப்பிக்கலாம். எளிமையா உங்களோட வாழ்க்கைன்றது மாறும். இங்க சுதந்திரம் அப்படின்னு உடனே நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆண்கள் மாதிரி ஆடை போடுறதோ இல்ல ஆண்கள் மாதிரி இரவு நேரங்களில் பயணம் பண்றதோ அது கிடையாது சுதந்திரம் அப்படின்ட்டு. ஆன்மா சுதந்திரம்ன்றது கம்ப்ளீட்டா வேற. ஏன்னா நீங்க நினைச்சிட்டு இருக்க ஆடை சுதந்திரம்ன்றது ஆண்கள் மாதிரி வெளியே இரவுல சுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அது மனசோட சுதந்திரம். அது கிடையாது. அது ஒன்னுத்துக்கும் உருப்படாது, அது ஒன்னுத்துக்கும் வேலைக்காகாது. உண்மையான ஆன்மா சுதந்திரம் அப்படின்றது உள்ளுக்குள்ள இருக்கு. ஒரு மன நிம்மதி, மன நிறைவு, எப்பயுமே ஒரு பேரின்பம், இதுல பயணப்படுறதா உண்மையான ஒரு சுதந்திரம். அந்த சுதந்திர சுவையை ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சிட்டீங்கன்னா, அந்த சுதந்திர சுவை உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளார வந்துருச்சுன்னா, உங்களுடைய வாழ்க்கை பேரின்பமா இனிக்க ஆரம்பிச்சிடும்.